அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு டீமை உடைச்சு ஒரு வன்மத்தை கக்கிறது மாதிரி இன்றைக்கு அந்த 25 நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. அந்நிய அரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் வரவேற்போம், மகிழ்ச்சி அடைவோம். அவர் ஒரு ஈழத் தமிழ் ஆதரவாளர், தமிழ் பற்றாளர். உள்ளபடியே நம்ம மகிழ்ச்சி அடைவோம். அந்நிய அரசு அமைச்சராவதிலே யாருக்கும் ஆனால் இதில் திருமாவளவனை சம்பந்தப்படுத்தி அவரை ஒரு பாராளுமன்றத்துடைய உறுப்பினர், இன்றைக்கு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவருக்கு அந்த அவார்டு. ஆதவ அர்ச்சனுடைய பேச்சையோ, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய பேச்சையோ கேட்டு இவர் இந்த முடிவை எடுத்தால் அவரை கருவறுப்பதற்கு, பழிவாங்குவதற்கு, அரசியலிலே அவரை காணாமல் செய்வதற்கு ஒரு கூட்டம் அலைகிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட ஒரு மிகப்பெரிய பிளவை சந்திக்கக்கூடிய சூழல் வரக்கூடிய காலமும் இருக்கிறது என்று திருச்சி கிழக்கிலே வெற்றி பெறும் என்பது இவரை பழிவாங்குவதற்கான அரசியல் பழிவாங்கலாக நாங்கள் கருதுகிறோம். ஏதோ திட்டமிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக ஆதவ பிளான் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சூழல் தெரியுது. அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் துணை முதல்வர் ஆகட்டும். அதிமுக அவரை முதலமைச்சராக ஆக்குனதுக்கே விரும்பணும்னு சொல்றாங்க. உண்மையிலே தலித் மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்றால், உண்மையிலே தலித்களுக்கு தலைநிமிர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும். அவர் ஒரு கட்சி தலைவர் என்று போறாரு. அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறது தயாரா இருக்கும். அதிமுக ஆதரிக்க தயாரா இருக்கு, திமுக ஆதரிக்கிறது, தவைக்காவும் ஆதரிக்கிட்டா அவர் முதலமைச்சராக வச்சு அளவு பார்ப்போம். திமுக தொண்டனுடைய உழைப்புல வெற்றி பெற்ற சட்டமன்ற ஆதரவுடன் நீ ஆட்சி அமைக்கிற. அப்ப ஓட்டு போட்ட மக்களுடைய ஈரம் காயம் உண்மை. நீ தீய சக்திய கட்டி பிடிப்பதும் தூய சக்தியா மாத்தினதும் எப்ப மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? அப்ப நீ என்ன மாற்று அரசியல முன்னெடுத்த? அப்ப ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்களா? தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் செய்யாம இருக்கிறாங்க. இப்போ பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்க. ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றியான பல தகவல்கள் பல ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் எழுதுறதை நம்மளால பார்க்க முடியுது. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற கருத்துப்பட பெருவாரியான நிர்வாகிகள் அழுத்தம் கொடுப்பதாகவும், அதில் வன்னிய அரசை விடவும் திரு திருமாவளவன் அவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தங்களுடைய ஆசையையும் வெளிப்படுத்துவதாகவும், ஈவன் துணை முதல்வர் அப்படிங்கிற அளவுக்கு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்களாம். எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு கோலிஷன் கவர்னன்ஸ் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் பங்கேற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவினுடைய திட்டம் என்னவென்று நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடும் புரியல. எதிர் சித்தாந்தங்கள் கொண்ட, அதாவது விசிக என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். பட் சமூக நீதி, சமத்துவ அரசியல் பேசுறாங்க. கம்யூனிஸ்டுங்கிறது வேற சித்தாந்தம் கொண்ட கொள்கைகள், ஐயுஎம்எல்ங்கிறது அவங்களும் வேற சித்தாந்தம் கொண்ட கொள்கைகள். இப்படி இருக்கிற சூழல்ல ஏற்கனவே இந்த தாவேகாவினுடைய முதன்மை தேர்தல் பரப்புரை செயலாளர், இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா, தேவையில்லாம அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு டீமை உடைச்சு ஒரு வன்மத்தை கக்கிறது மாதிரி இன்றைக்கு அந்த 25 நிலைமை கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையில ஏற்கனவே அவர் விடுதலை சிறுத்தையில் பயணிச்சவர், மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா துணை பொதுச் செயலாளர் இருந்தவர். அதனால அங்கே உள்ள நிர்வாகிகள் அவருக்கு நன்கு அறிவார். அதனால அந்த கட்சியிலையும் தன்னுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டார். எப்படி ஆரம்பித்து விட்டார்? உண்மையிலே வன்னிய அரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் வரவேற்போம், மகிழ்ச்சி அடைவோம். அவர் ஒரு ஈழத் தமிழ் ஆதரவாளர், தமிழ் பற்றாளர். உள்ளபடியே நம்ம மகிழ்ச்சி அடைவோம். வன்னிய அரசு அமைச்சராவதிலே யாருக்கும் ஆனால் இதில் திருமாவளவனை சம்பந்தப்படுத்தி அவரை ஒரு பாராளுமன்றத்துடைய உறுப்பினர், இன்றைக்கு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவருக்கு அந்த அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி பாராளுமன்ற நடவடிக்கைகளை மிக தெளிவாக பேசுவார், ஆணித்தரமான வாதங்களை பேசுவார், பன்னாட்டு அரசியலை பேசுவார், தமிழ் தேசிய அரசியலை மிக முன்னெடுப்பாக செய்வார். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அங்கே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான அரசியல்வாதி.
அப்படிப்பட்ட அரசியல்வாதியை தன்னுடைய வன்மத்தை பழிதீர்ப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து திருச்சி கிழக்கிலே நிற்க வைத்து வெற்றி பெற வைப்போம் என்ற ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி அவரை தோற்கடித்து அவருடைய அரசியல் வாழ்வையே முடித்து கட்ட அவர் ஒரு ஒரு குறுகிய காலத்திலே அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர். அவர் இன்னும் தனக்கான ஒரு மெச்சூரிட்டியை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. யாரெல்லாம் அவர்களுக்கு அரசியலில் இடையூறாக இருந்தாரோ, யாரெல்லாம் அவருக்கு தொந்தரவாக இருந்தாரோ ஒரு சில சமயங்களில் அவர்களெல்லாம் வன்மத்தை கைக்கு பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பார் என்ற சூழல் உள்ளது. அதனால மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மிக விழிப்பாக செயல்பட வேண்டும். உண்மையிலே அமைச்சரவைக்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டவர் வன்னியரசு அவர்கள். எனவே அவரை அமைச்சராக்கி விட்டு அவர் அழகு ஆப்பர் தான் அவருடைய பதவிக்கும் அவருடைய தலைமைத்துவத்துக்கும் நல்ல விஷயம். ஒருவேளை ஆதவ அர்ச்சனுடைய பேச்சையோ மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய பேச்சையோ கேட்டு இவர் இந்த முடிவை எடுத்தால் அவரை கருவிற்பதற்கு பழிவாங்குவதற்கு அரசியலிலே அவரை காணாமல் செய்வதற்கு ஒரு கூட்டம் அலைகிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட ஒரு மிகப்பெரிய பிளவை சந்திக்கக்கூடிய சூழல் வரக்கூடிய காலமும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக விழிப்பாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது விரும்புகிறோம். எப்படி சார் பிளவு நோக்கி போகுன்றீங்க? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நான் காட்டுமன்னார்குடியில போட்டிடுறேன் அப்படின்னாரு. பிறகு சில சர்ச்சைகள் வந்து எழ துவங்கிச்சு, கேள்விகளை முன் வச்சாங்க. பிறகு சற்று பின்வாங்கி இளைய பெருமாள் புகழ்பெற்ற அந்த கமிட்டி அவர்களுடைய அந்த மகன் ஜோதிமணி அவர்களை வந்து நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாரு. இப்போ அமைச்சரவையில அவர் இடம்பெறாமல் வன்னியரசு அவர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு செய்தி. அதை தாண்டி தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புறாங்க திருமாவளவன் அவர்களை ஆக்கணும். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அதிகாரம் பெறும் பொழுது அந்த சமுதாயத்தை வந்து அவர் சிறப்பாக வழி நடத்துவார். ஏற்கனவே ஒரு தவறை தாவேக்கா செய்திருக்கிறது. ஒரு போலி வாக்குறுதியை ஆசை வார்த்தையை காட்டி மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் CV சண்முகத்தை ஏமாற்றி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று அவரை ராஜேஷ் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து இன்றைக்கு அமைச்சரவையிலே சேர்க்காமல் வாக்குறுதியை மீறி அனைத்து தரப்பு அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்களாம் அமைச்சர்களை சேரக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் தாவேக்கா அவரை பழிவாங்கி விட்டது. தாவேக்காவுடைய மாயபிம்ப வலையில் அவர் விழுந்து விட்டார். அதை போல மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தாவேக்காவுடைய மாயபிம்ப வலையில இப்ப அமைச்சராகனா அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். ஒருவேளை திண்டிவனத்திலே மரியாதைக்குரிய வன்னியரசர்கள் ராஜினாமா செய்துவிட்டு திருமாவளவன் போட்டியிட்டால் வெற்றி பெறுகிற சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவருடைய 2 சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்து ராஜினாமா. இங்கே திருச்சி கிழக்கிலே வெற்றி பெறும் என்பது இவரை பழிவாங்குவதற்கான அரசியல் பழிவாங்கலாக நாங்கள் கருதுகிறோம். ஏதோ திட்டமிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக ஆதவ பிளான் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சூழல் தெரியுது. அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் துணை முதல்வர் ஆகட்டும். அதிமுக அவரை முதலமைச்சராக ஆக்கினதுக்கே விரும்பணும்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இருக்கலாம், அப்படி வந்தா நாங்கள் வரவேற்போம். ஆனால் இவர்களுடைய நோக்கம் ஏற்கனவே ஒருத்தரை பழி வாங்கிட்டாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் CV சண்முகத்தை. அதே மாதிரி திருவாளனுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஆதரவு முயற்சி செய்கிறார் சந்தேகம் அளிக்கிறது. அதனால மிக விழிப்பா இருக்க வேண்டும். ஒரு நல்ல தமிழ் தேசியத்தினுடைய ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய சமூக நீதி சமத்துவத்தினுடைய அரசியலை வென்றெடுக்கக்கூடியவர், விளிம்புநிலை மக்களுடைய தலைவர், அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ள தலைவர். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தோல்வி என்பது அவருடைய அரசியல் அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு பின்னடைவாக ஏற்படும். அதனால இவர் பாராளுமன்றத்தினுடைய சிறந்த உறுப்பினர் இருக்காரு. அதனால அந்த பதவியை அவர் தொடர்வதுதான் நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஆல்ரெடி அந்த 2 MLAக்கள் இருக்காங்க, வன்னியரசு இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காரு. அவர்ல யாருக்கும் இந்த அமைச்சர் பதவியை வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் வந்து மாநில அரசுல போட்டியிட்டாதான் வந்து கட்சியை இன்னும் மேலும் வலுப்படுத்த முடியும், மாநில அரசுல நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப தேசிய அரசியல் அவர் இருந்தாருன்னா தேசிய அளவுல அவரும் ரவிக்குமார் அவர்களும் எம்பியாக இருந்தாங்க. நீங்க சொல்ற கான்செப்ட் ஐயா, நீங்க சொல்ற கான்செப்ட் ஒரு நிலையான ஸ்டேபிள் கவர்மெண்டா இருந்தா இந்த அரசு வந்து 5 வருஷம் நீடிக்கும். ஒரு பெரும்பான்மையான அரசு இது சிறுபான்மை அரசு கிடையாது. அப்படி ஒரு சூழல் இருந்தா மரியாதைக்குரிய திருமாவளவன் வந்து நிற்க வச்சு வெற்றி பெற வச்சு அவரை வந்து 5 வருஷம் அமைச்சரா வந்து ஒரு ஆளுமை மிக்க தலைவரை நம்ம வந்து அழகு பார்க்கலாம். ஆனால்
இந்த தமிழக வெற்றிக்கழகத்துடைய அரசு என்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய செயல்பாடுகளும் மக்களிடம் வெறுப்பை சம்பாதிக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கூட ராயபுரத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்துக்கு சென்று ஆய்வாளரோடு வந்து வாக்குவாதம் செய்கிறார். நேற்றைக்கு கவுண்டம்பாளையத்திலே கனிமொழி சென்ற சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அலுவலகத்திலே ராஜகம்பீர சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு அதிகாரிகளை வந்து தன்னுடைய பணிகளை அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறார். இப்படி அவங்களுக்கு சட்டத்திட்டத்தினுடைய வழிமுறைகள் தெரியவில்லை. அவர்கள் எப்படி அரசியலிலே அரசமைப்பு சட்டத்தை பின்பற்ற வேண்டும், எப்படி நம்ம வந்து சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம், அரசு அதிகாரிகளை எப்படி வேலை, மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும், இந்த மாதிரி எந்த வழிவகையுமே அவங்களுக்கு தெரில. அதனால வந்து இந்த சூழல்ல இந்த தாவேக அரசுடைய நாட்கள் எண்ணப்படுகின்ற சூழல்ல திருமாவளவன் போன்ற முதிர்ச்சி மிக்க தலைவர்கள் இந்த அரசியல் இடம்பெற்றால் நாளைக்கு கவலை போற கப்பல்ல இவர் பயணம் பண்ண கதையை அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மோசமான சூழல் வந்துடும். இவர் இன்னைக்கு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய மக்களும் இவருடைய பேச்சை கவனிக்கத்தக்க வகையில் இவருடைய சப்ஜெக்ட் பேச்சாளர். தமிழ்நாட்டு மக்களும் இவருடைய பேச்சை, பாராளுமன்ற பேச்சை ரசிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள். அவர் வந்து ஏதோ ஒரு தரப்பு மக்கள் மட்டும் பேசிட்டு போக மாட்டாரு. தமிழ் அரசியலாக இருக்கட்டும், பன்னாட்டு அரசியலாக இருக்கட்டும், அனைத்து இந்திய எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம், எங்கெல்லாம் வந்து வந்து அநீதி இழைக்கப்படுதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தலைவரை, அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவரை ஒரு குண்டு ஸ்ட்ரீட்ல கூட நாளைக்கு கவலைப்படுற இந்த அரசுல ஒட்டி அவர் அமைச்சராக்கி அவருடைய அரசு வாழ்க்கைக்கு முடிவு கட்ட சதி நடக்கிறதுங்கிற சந்தேகம் வலுக்கிறது. அதனால ஆதவ அர்ஜுனா விழிக்கக்கூடிய வலையில் அவர் விழக்கூடாது என்பதே எங்களுடைய நோக்கம், ஆவல், எங்களுடைய விருப்பம். இல்ல, ஒரு தலித் சமூகத்தினுடைய பிரதிநிதியா திருமாவளவன் அவர்கள் இப்போது ஆகாவிட்டால் வேறு எப்போது ஆவார்? ஒரு அமைச்சராக, ஒரு அதிகாரத்தில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையில் அவர் எப்போது இடம்பெற முடியும்? இதுதானே ஒரு சரியான சந்தர்ப்பமாக. உண்மையிலே முதலமைச்சர் விஜய்க்கு நல்லெண்ணம் இருக்கும் என்றால், உண்மையிலே தலித் மக்கள் மீது அக்கறை இருக்கும் என்றால், உண்மையிலே வந்து தலித்களுக்கு தலைநிமிர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும். அவர் ஒரு கட்சி தலைவர் என்று போறாரு. அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறது தயாரா இருக்கும். அதிமுக ஆதரிக்க தயாரா இருக்கு, திமுக ஆதரிக்கிறது, தாவேக ஆதரிக்கிட்டா அவர் முதலமைச்சரா வச்சு அழகு பார்ப்போம். துணை முதல்வர் தர்றாங்க, அதான் ஆதரவு வச்சு பேசி துணை முதல்வர் தர்றாங்க. கவிழப்புற கப்பல்ல நீங்க வந்து கேப்டனா இருந்தானே, மாலுமியா இருந்தானே, இது சர்வெண்டா இருந்தானே, என்னவா இருந்தானே, அது நாளைக்கா நாளை கழிச்சா என்னைக்குன்னு தெரியல. ஒரு 119 சட்டமன்றம் தான் உங்களுக்கு ஆதரவா தெரியுது. என்ன ஏமாத்தி போலி வாக்குறுதியை கொடுத்து அதிமுக ஒரு குழுவை உடைச்சு அவங்க வந்து ஆதரவை பெற்றாங்க. இன்றைக்கு அவர்கள்லாம் மிகப்பெரிய உச்ச கோபத்துல இருக்காங்க. அதனால இந்த அரசுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. இது ஒரு ஏமாற்றுக்காரர்கள். இந்த மோடி மஸ்தான் கதையா இருக்கு. இந்த ஊர்ல வந்து இந்த குடியுறுப்புக்காரங்க ஏமாத்துவாங்கல்ல, அந்த கதையா இருக்கு. அதனால ஒரு கவிழ போற கப்பல்ல ஒரு பயணம் செய்யக்கூடாது. அவருடைய தொண்டரை வந்து அவருக்கு பயணம், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிளாக் மார்க் வரப்போதில்ல. இவரைத்தான் நம்ம சொல்றோம். இவர் மதிப்புமிக்க தலைவரா இருக்காரு, பாராளுமன்றத்தில் சிறந்த ஒரு உறுப்பினராக இருக்காரு. அதனால இவர் போய் இந்த மாய வலையில, இந்த மாய பிம்பத்துல மாட்டிக்க கூடாது. இவர் மேல வந்து அரசியல் கடந்து அனைத்து கட்சி காரங்களும் இவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அதனால இந்த துணை முதல்வர் போர்வையில இதுவே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்னா நாங்களே சொல்லுவோம், திருமாவளவன் கொடுங்க, அவருக்கு ஒரு துணை முதல்வர் போஸ்ட் கொடுங்க, முதலமைச்சராக ஆக்குன்னு சொல்லுவோம். இது ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. இது ஒரு மைனாரிட்டி அரசு. மக்கள் வெறுக்கத்தக்க கொஞ்ச நாள்ல பாருங்க நீங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வெறுக்கத்தக்க அரசா மாறிக்கிட்டு இருக்கு டெய்லி. அதனால திருமாவளவன் அவர்கள் இதுல வெளிப்பா இருக்க வேண்டும். சார், இப்போ ஒருவேளை இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த அமைச்சரவையில் வந்து விசிகாவோட பங்களிப்பு இருந்தால் கட்சி பிளவை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்போ அது பற்றியான தகவல்கள் பல நாளிதழ்கள் வந்து எழுதிட்டு வர்றாங்க. உதாரணத்திற்கு திரு ஆளூர் ஷானவாஸ் சீட்டு மறுக்கப்பட்ட போதே அவர் வந்து பெரிய அதிருப்தியில இருந்தாரு. பிறகு அவருக்கு அதிமுக என்ன நடந்துச்சு? அனைத்து தரப்பு மக்களும் 1,34,00,000 பேரும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க தான் தலைமை. அந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா எங்களுடைய மக்களுக்கு எதிராக, உணர்வுகளுக்கு எதிராக, 1.5 கோடி அதிமுக தொண்டர்களை உணர்வுகளுக்கு எதிராக இந்த கட்சியை உடைச்சு ஆசை வார்த்தை கூறி மாய பின்பற்றத்தை ஏற்படுத்தி அவளுக்கு செய்ய வேண்டிய தேவைகள்லாம் செய்து சோபா மாடல் ஆட்சியை வந்து நடத்தி ஒரு இயக்கத்தையே பிளவுபடுத்துறாங்க. அது விசிகாவுக்கும் பொருந்தும். விசிகாவுக்கும் இவங்களோடு வந்து மிக எச்சரிக்கையா இருக்கலைன்னா விசிகாவும் நடக்குது. அதனால இது எச்சரிக்கையா இருக்க வேண்டியவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான்.
இப்ப உதாரணத்திற்கு இப்ப திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் இப்பவே பேசுறாங்க. ஷானவாஸ் அவர்கள் ஏற்கனவே பொறுப்பு அவர் வந்து எம்எல்ஏ பதவி வந்து அவருக்கு சீட்டு வழங்கப்படல. சீட்டு வழங்காததுனால அவர் வந்து ஏற்கனவே அதிருப்தியில இருக்கிறாரு. அதனால தான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு முதன்மை செயலாளர் பதவி குடுத்திருந்தாங்க. இல்ல இப்ப அதேபோல நீங்க பனையூர் பாபு அவர்களுக்கும் வந்து சீட்டு வழங்கப்படல. அவருமே கடும் அதிருப்தியில இருக்காரு. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் நீங்க ஒரு சொல்லப்பட்டிருக்கு. நிமிஷம் இப்ப பனையூர் மரியாதைக்குரிய பனையூர் பாபா இருக்கட்டும், மரியாதைக்குரிய ஷானவாசா இருக்கட்டும், எல்லாருமே சித்தாந்தத்துல மிக தெளிவானவர்கள். சமூக நீதி அடிப்படையான அரசியல்ல, சமத்துவ அரசியல்ல, விளிம்பு நிலை மக்களுக்கான குரலை உயர்த்தி பிடிக்கிறதுல, சித்தாந்த அரசியல்ல அவங்க மிக தெளிவானவங்க. அது ஷானவாசா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பனையூர் பாபா இருக்கட்டும். இன்றைக்கு விஜய் எந்த சித்தாந்த அரசியலை முன்னெடுக்கிறார்? அவருடைய கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களா யார்? ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அமைச்சராக அலங்கரிக்கிறார். ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அமைச்சராக கோலோச்சி வருகிறார். ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட மரியாதைக்குரிய அருண்ராஜ் அமைச்சராக கோலோச்சி வருகிறார். ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட கீர்த்தனா சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். யாரெல்லாம் வந்தவன் போனவன் ரோட்டில் படுத்தவன் யாரெல்லாம் சீட் டிக்கெட் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீட்டை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள். அதனால ஒரு மிகப்பெரிய சித்தாந்த கொள்கையை தூக்கி பிடிச்சி களமாடுறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாதவங்களோட போய் சேரும்போது மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். கொள்கை கூட்டணி வந்து மூச்சுக்கு முன்னூறு பேசிட்டு இனி எந்த முகத்தை வச்சு மக்கள்கிட்ட பேச முடியும்? அதனால இதுல வந்து மிக எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுடைய ஸ்டாண்டே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி, இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவு. தீய சக்தி எப்ப தூய சக்தி ஆச்சு? அவங்க சொன்ன ஸ்டாண்ட் என்ன? திமுக தீய சக்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. இப்ப எப்படி தூய சக்தி ஆச்சு உடனே? அப்ப திமுக காரங்களா வேலை செஞ்சுதான் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற வெற்றி பெற்றாங்க. அப்ப திமுக தொண்டனுடைய உழைப்புல வந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற ஆதரவோட நீ ஆட்சி அமைக்கிற. அப்ப ஓட்டு போட்ட மக்களுடைய ஈரம் காயம் முன்பே நீ தீய சக்திய கட்டி பிடிப்பதும் தூய சக்தியா மாத்தினது எப்ப? மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? அப்ப நீ என்ன மாற்று அரசியல முன்னெடுத்த? அப்ப ஓட்டு போட்ட மக்கள்லாம் பைத்தியக்காரங்களா? இந்த கொஸ்டின் ஆகுதுல. அதனாலதான் விவரம் தெரிஞ்ச விளிம்புல மக்களுடைய அரசியலை பேசக்கூடிய அவங்களுடைய குரலா இருக்கக்கூடிய திருமாவளவர்கள் நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்க. அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கும் ஏற்படும். மிக கவனமா அரசியலை கையாளுங்க. அவர்கள் விரிக்கின்ற மாய வலையில போய் நீங்க மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு நாங்க வந்து சொல்றோம். சார், நீங்க சில எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்றீங்க விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ பல விஷயங்கள் நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. இப்போ அவங்க வந்து கொள்கையற்றவர்கள், அதே போல ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் வந்து அமைச்சர்களாக ஆக்கியிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது இப்ப இவர்கள் எல்லாம் வந்து கட்சியினர், உங்க கட்சிக்காரங்கள ரொம்ப கொள்கை பிடிப்போடு, ஒரு சமூக நீதி, ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்போ வெளியேறக்கூடும் அப்படிங்கிற பொழுது, அப்போ அந்த அவர்கள் விரிக்கக்கூடிய அந்த வலையில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விழ நேரிடும் அப்படின்ற மாதிரி நீங்க எச்சரிக்கிறீங்களா? இல்ல அப்படிதான் ஃபீல் பண்றேன். பட் அவர் ரொம்ப அரசியல்ல ரொம்ப தெளிவானவர், ரொம்ப ஆரோக்கியமானவர். அரசியலுடைய விளிம்பு நிலையிலிருந்து அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப ஒரு ஒரு தலைவனா இல்லாம போய் அவரே களத்தில் இறங்கி போஸ்டர் ஒட்டி சூழல் மக்களை எழுதி தன்னுடைய வாசகங்களை எல்லாம் அந்த அடித்தட்டு மக்கள்ல விளிம்பு நிலைக்குள்ள வந்து அந்த பட்டியலின மக்களுடைய தெருக்கள்ல போய் இறங்கி அரசியல் செய்து ஒரு 30 வருஷமா வந்து அந்த மக்களோட ஒன்றிய கலந்து கஷ்டம் நஷ்டம் மிகப்பெரிய சோதனை வேதனைகள்லாம் துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு வந்தவர் தான். அதனால அவர் ஈஸியா இந்த மாய பிம்பத்துல இந்த வலையில மாட்டாருன்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை இந்த மாய வலையில மாட்டினார்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சறுக்கல் இருக்கும். அந்த சறுக்கல் இருந்து மீள்றதுக்கு சில காலம் பிடிக்கும். ரொம்ப ஒரு அரசியல் பின்னடைவை சந்திப்பார், சறுக்கலை சந்திப்பார் கண்டிப்பாக. அவர் தாவக வலையில விழுந்தார்னால். சார், இன்னும் பல அரசியல் விமர்சகர்களுக்கு வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, விசிக அமைச்சரவையில் இடம்பெற்று தாவேகாவோடு இனி அவங்க இன்டாக்டா அவங்க தொடருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, விசிக அமைச்சரவையில் இடம்பெறுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க ஆயிட்டு போறாங்க. ஆனால் திருமாவளவனை அமைச்சரவையில் இடம்பெற என்பது நெருப்பு மேல வாக் பண்ற மாதிரி. எஸ், எனக்கு வாக் பண்ற மாதிரி. ஓகே ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட். இப்போ என்னன்னா சார், விசிக தமிழக இப்ப கடந்த தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிகமாக தலித் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறது. பெரிதும் பாதிக்கப்பட்டவர் திருமாவளவன் அவர்கள்
அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்பவே தொடர்ந்து நான் என்ன முன்வைக்கப்படக்கூடிய சொல்றேன், இப்ப கருத்து. இப்ப இந்த திருமாவளவன் தேர்தல் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கார். இப்ப இனி வரக்கூடிய தேர்தல்களில் திரு ஆ, திருமாவளவன் அவர்கள் தமிழக ம். வெற்றி கழகத்தோடு அவர் பயணிக்கும் பட்சத்தில் இவரோட ஓட் பேங்க் எல்லாமே கரைஞ்சிரும். எல்லாமே இல்ல, இல்ல, தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு இல்ல, கருத்து சொல்லப்படுது. தாவேகா உண்மையிலே அந்த மக்கள் மீது நல்லெண்ணம் கொண்டால், பட்டியல் மக்கள்ல வந்து வாழ வைக்கணும்னு நினைச்சா, வாக்கு வங்கியை வந்து நிலைநிறுத்த நினைச்சா, ஒரு 4 பேருக்கு கமிஷன் கொடுங்க. ஏன் ஒரு ஆள் கொடுக்குறீங்க? அந்த சமூகத்திலே ஒரு 4 பேருக்கு உங்க கட்சியில கொடுங்க. ஏன் திருமாவளவனுடைய கட்சியை டார்கெட் பண்றீங்க? ஏன் திருமாவளவனை உங்க மாய விலையில வெளிய வைக்கிறீங்க? ஏன் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்க பாக்குறீங்க? இப்ப எத்தனையோ வந்து பட்டியலின சகோதரர்கள் வந்து அங்க வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு 4 பேருக்கு. அது ஏன் அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தொகையில அவங்க வந்து ஒரு ஒரு 20% இருக்காங்கல்ல, 25% இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன் நீங்க திருமாவளவனுடைய கட்சியவும் அவரையும் டார்கெட் பண்றீங்க? அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏன் குந்த விலைக்கு பாக்குறீங்க? அவரை இந்த சிறுபான்மை அரசுல வந்து நிக்க வச்சு அவரை ஏன் வந்து அரசியல்ல நீங்க வந்து முடிச்சு விட பாக்குறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. நீங்க உண்மையிலே தலித் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நீங்க நல்லது நினைச்சா, அங்கே ஏகப்பட்ட சட்டமன்ற வின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விசிகாவுடைய தயவு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலேயே அந்த சமூக நீதி அடிப்படையில ஆ, அந்த பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்ற ஒரு வலியுறுத்தல செய்றீங்க. ஆமா, ஆமா, அப்படிதான் சொல்ல வர்றேன். உண்மையான நிச்சயமா சமூக நீதி மக்களுக்கு போய் சேரட்டும். இதுல இந்த உங்களுடைய அரசியல் விளையாட்டுல ஏன் திருமாவளவனை பலியிட ஆக போறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயமா சார். அஇஅதிமுகவினுடைய ஒரு தொண்டன் என்ற அடிப்படையிலே, ஒரு நிர்வாகி என்ற அடிப்படையிலே, உங்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்ததன் அடிப்படையிலே, திரு சி.வி. சண்முகம் அந்த தரப்பு எப்படி ஆசை வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு, தற்போது அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடையாது என்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று எப்படி விரக்தியில இருக்காங்களோ, அதுபோல திருமாவளவன் அவர்களையும் இப்பொழுது பலிகடா ஆக்க என்னை இவர்கள் பொறுத்தவரை முயற்சிக்கிறார்கள். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவர்கிட்ட நன்றி உணர்ச்சி இருக்குதானே தெரியல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முறை அவருடைய படம் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளான போது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசி பெற்று அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து கொண்டார். அதிமுக அவருக்கு துணை நின்றது. கரூரிலே மிகப்பெரிய கூட்ட நெரிசலே 40 பேர் இருந்தவரை அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டார். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு முதலில் குரல் கொடுத்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களை சட்ட நடவடிக்கையிலிருந்து அன்றைக்கு பாதுகாத்தார். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சியெல்லாம் மறந்து அவர் தொடர்ந்து அதிமுக களத்திலே இல்லை அப்படி என்று மக்களிடத்திலே பொய் பிரச்சாரம் செய்து இந்த சின்ன குழந்தைகளை ஏமாத்தி எங்களை களத்திலே இல்லை களத்திலேன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு வன்மத்தோட பார்த்து எங்களை எங்கள் அரசியல் எங்களுடைய எங்கள் கட்சியவே மிகப்பெரிய பழிவாங்கல் நடவடிக்கையாக எங்கள் கட்சியவே காலி பண்ண முயற்சி எடுத்தார். அதையும் மீறி அவருடைய பொய் பிரச்சாரம் மாய பிம்பத்தை மீறி நாங்கள் 1,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படி எங்கள் இயக்கத்தை காலி செய்ய முயற்சி, எங்கள் இயக்கத்தை அழிக்க முயற்சிய ஒருவரை எப்படி ஆதரிப்பது? அதுதான் எங்களுடைய அடிமட்டத்தினுடைய கேள்வி. அவர் அடுத்த நிமிஷம் அவர் உண்மையான டிரான்ஸ்பரண்டா இருந்தா தீய சக்தி என்ற மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினை உதயநிதி கட்டி பிடிக்கிறார், போய் கொஞ்சுகிறார், குழாவுகிறார். ஆனால் களத்திலே இல்லை அப்படிங்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியை பார்க்கவே வரல. 47 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணி 53 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 1,34,00,000 வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்படி கேட்ட பெரிய கட்சியை பொதுச் செயலர் பார்க்காம தன்னுடைய வன்மத்தை பசியை தீர்த்து கொள்வதற்காக எங்கள் கட்சியை உடைச்சு எங்கள்கிட்ட இருந்து போற ரைவல் குரூப்பை பார்த்தா இவர் இவருடைய எத்தனை நாள் கனவுன்னு தெரியல. அதிமுக உடைக்கணும், இந்த கட்சியை அழிக்கணும். அப்ப தொண்டனா நாங்க மிகப்பெரிய வேதனையில வழியில தான் நாங்க இந்த கருத்தை பேசுறோம். அதனால விஜயை நாங்க அவ்வளவு எளிதில் மறந்துட மாட்டோம். அதிமுக தொண்டனா விஜயோட நாங்க எந்த காலத்திலையும் சமரசம் செய்து கொள்வதற்கு நாங்க தயாரா இல்லை. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.